as a option trader நீங்க இந்த ரேஞ்சை ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுட்டு crude oil 100ல இருந்து கூலா இருக்கு, கோல்டு கூலா இருக்கு. ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் குட் ஃபார் இந்தியன் equities அண்ட் இந்தியன் மார்க்கெட். பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தா இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட். Bank Nifty is stronger than Nifty and Nifty is the Hello, hi, vanakkam and welcome friends. Myself Mani. First of all, a huge thanks to all the viewers and subscribers of Zebu. Inniki ungalala Zebu YouTube has reached a milestone of nearly 60,000 subscribers and Zebu Instagram page has reached a milestone of 20,000 subscribers. So on this Thanksgiving, myself and Zebu decided இனிமேல் நாங்கள் உங்களுக்காண்டி வீக்லி அப்டேட் தரப்போகிறோம். யூ வில் ரிசீவ் எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட வீக்லி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் எந்த இடத்துல போய் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் வாட் யூ கேன் டூ, இதை மாதிரி உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ ப்ளீஸ் கீப் ஷேரிங் அண்ட் கிவ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ கமான், நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். இப்போ வீக்லி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. லெட்ஸ் கோ டு தி குட் நியூஸ். இப்போ குட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. நாஸ்டாக் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு பிகாஸ் நாஸ்டாக்ல ஏஐ ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் செல் ஆஃப் ஆயிருக்கு. அதர் தென் திஸ் யூஎஸ் விக்ஸ் கூலாக இருக்கு, க்ரூட் ஆயில் 100ல இருந்து கூலாக இருக்கு, கோல்டு கூலாக இருக்கு. ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் குட் ஃபார் இந்தியன் equities அண்ட் இந்தியன் மார்க்கெட். நவ் கம் டு தி பேட் நியூஸ். பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தா இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட் ஷோயிங் அ குட் பாசிட்டிவ் புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன். வேற வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரானோட அன்சர்டனிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. க்ரூட் கூல் ஆஃப் ஆயிருக்கு, பட் இட் இஸ் ஸ்டில் above தி ப்ரைசஸ், இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் ஆல் எவ்ரி திங் ஆன் அதர் சைட். பட் லெட்ஸ் கம் டு தி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ட். இப்போ நிஃப்டியை நம்ம 30 minutes 1 hour 1 day 1 week டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன பண்ணலாம்னு நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ நிஃப்டியை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம். நிஃப்டி இப்போ ஒரு half an hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சேனலில் இருக்கு. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி இருந்துச்சு அண்ட் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணலை. நிஃப்டி இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி சேம் ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் 4 days கேப் அப் ஐதர் இது ஃபிளாட் ஓப்பன் ஆகி கீழே வருது அண்ட் க்ளோஸ் போய் மேலே கொடுக்குது. லாஸ்ட் 3 days ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 23,200 300 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே வருது. பட் 23,400 23,400 23,400 இதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணுது. இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 23,450 460 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஆர்பிஐல எதுவும் பெருசாக பாசிட்டிவ் நியூஸ் வரல. ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஃபால் ஆச்சு, தென் அகைன் ரைஸ் பண்ணிட்டு கடைசியில் என்னன்னு பார்த்தா 23,400. வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் 1 2 3 இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ half an hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஐ எம் நாட் bullish on this structure because market is looking weaker for me. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி அகைன் 23,400ல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதை 1 hour 1 day 1 டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு ஃபால், ஒரு செகண்ட் டே கேப் அப், ஸோ ஒரு புல் பேக், நம்மளோட பேரி செட்டப் மாதிரி ஒரு ஃபால், அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேனலில் இருக்கு. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்னன்னா மார்க்கெட் என்னைக்குமே இஃப் யூ லுக் கிளியர்லி மார்க்கெட் என்னைக்குமே ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணலை. இங்கே டச் பண்ணியிருக்கு பட் க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட. இங்கேயும் டச் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸ் ஆனதுங்க. மார்க்கெட் ஹஸ் நெவர் க்ளோஸ்ட் அபவ் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ நம்ம புல்லிஸ் இங்கே எங்கன்னு கன்சிடர் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஹஸ் க்ளோஸ் அபவ் 23,500 அண்ட் பியரிஷ் நம்ம எங்கே கன்சிடர் பண்ணலாம்னா மார்க்கெட் ஹஸ் க்ளோஸ் பிலோ 23,200. மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் இன் ஏ ரேஞ்ச் பிட்வீன் 23,200 to 23,500. இந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணால் we can expect a directional movement and as a directional player you can get good points only when this range is broke. Otherwise நீங்கள் Tuesday எக்ஸ்பைரி பார்த்தாலும் மார்க்கெட் கீழே வந்துச்சு மேலே போயிட்டு, வெனஸ்டே எக்ஸ்பைரி பார்த்தாலும் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு மறுபடியும் மேலே வந்துட்டு. மார்க்கெட் இஸ் இன் ஏ ரேஞ்ச். As a directional player, I repeat again, if you want to capture good points,
either 23,500 plus or 23,200 minus. In the range of break பண்ணக்கப்புறம் you can plan accordingly. But if you ask me what's my view on this market, market is sell on rise மோட்ல இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு வாலடைல் ஃபேஸ் வந்திருக்கு. இங்க மேபி மறுபடியும் இன்னொரு கன்சாலிடேஷன் பண்ணிட்டு மார்க்கெட் கேன் கோ ஹையர் ஐ இதே மாதிரி ஆர் மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணிட்டு market can make lower low. Either market will close this level or break this level. So இந்த மாதிரி you can plan accordingly. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் நிஃப்டி. என்னைக்குமே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகல. இதே இது நீங்க ப்ரீவியஸ் வீக்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் நிஃப்டி ப்ரீவியஸ் வீக்ல என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிருவேன்னா நிஃப்டி ப்ரீவியஸ் வீக் நிஃப்டி எந்த ஒரு வீக்குக்கு மேல போய் க்ளோஸ் ஆகல. திஸ் வீக் இஸ் க்ளோஸ் பிலோ திஸ் வீக், திஸ் வீக் இஸ் க்ளோஸ் பிலோ திஸ் வீக், திஸ் வீக் இஸ் past 3 week away Nifty is trading below the wicks. It is lower high lower low structure la da frame avudhu and this week low இப்போ நீங்க clear பாத்தீங்கன்னா the support 1 2 3 தடவை support இந்த support டச் பண்ணிருக்கு. so any support multiple times touch ஆயிட்டுனா அது weak ஆயிடும். next Monday if there is a gap down then market might break this range. And if you compare Bank Nifty has shown a bullish kind of thing. It is not bullish, not bearish, it is a doji. But the only thing இங்க ஒரு பெஸ்ட் என்னன்னா மார்க்கெட் வந்து கிரீன்ல போய் க்ளோஸ் ஆயிருக்கு and previous week லோக்கு மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. We can consider Bank Nifty is stronger than Nifty and Nifty is the weakest instrument as of now. So market if it has to go to bullish or bearish, Nifty and Bank Nifty both should align with each other. Either Nifty bearish ஆகி Bank Nifty bearish ஆகி downside movement continue பண்ணலாம் or Nifty bullish ஆகி Bank Nifty bullish ஆகி upside movement continue பண்ணலாம். But for that Nifty has to break that range. As a option trader நீங்க இந்த ரேஞ்சை ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுட்டு இந்த ரேஞ்ச் upside or downside break ஆனதுக்கப்புறம் you can take the directional view. I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். Till then, thank you. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.